உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த 10/11/2025 16/11/2025 வரையிலான இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் வரை பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவானினாலே உங்கள் பண வரவுக்கான பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, முதல் 2 நாளைக்கு பண வரவுக்கான செலவுகள் உண்டு. அதற்கு பிறகு வரக்கூடிய 2 நாட்களுக்கு 13, 14 தேதியில் கொஞ்சம் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வார கடைசியிலே கொஞ்சம் மருத்துவம் தொடர்பான செலவுகளும் உண்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. கடன் சுமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்திலே கடன் சுமை குறைவதற்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. தொழிலின் மூலியமாக புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் பார்வை, வக்கரகதியிலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதனாலே அவர் தொழிலை தொடுவதற்கான, ராகுவை தொடுவதற்கான முயற்சி செய்வதனாலே பெரிய விஷயங்களெல்லாம் யோசித்து அதனால் செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை தடை பண்ணி விடுவார். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அழகாக உங்களுடைய கட்டுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகும். செவ்வாயும் புதனும் 7ஆம் இடத்திலிருந்து கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்திலிருந்து பார்ப்பதும், புதன் வக்கரகதியிலே சுக்கிரனையும் சூரியனும் தொடுவதற்கான செல்வதும், 5ஆம் இடத்திற்குடைய விஷயத்தினாலேயும் திரவிய லாபம் அப்படிங்கிற லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக அமையும். குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சில விஷயங்களிலே கலத்திரன் மூலியமாக வரக்கூடிய கலகங்கள் உங்களை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. வெற்றிகளை இலக்காக செல்லும்போது தொழிலிலே சில விஷயங்களிலே பாதிப்புகள் வரும், தடைகள் வரும். அதை தாண்ட வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, மாற்றங்கள் வேலையிலே, இடப்பெயர்ச்சிகள் வேலையிலே, புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற எண்ணங்கள் நிறைய நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் தொடர்பான சுப நிகழ்வுகளுக்கும், குழந்தை தொடர்பான புதிய வரவுகள் வருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும், 4ஆம் இடத்தை நம்ம சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து பகிரும் காலமான 14 தேதி 15 தேதியிலெல்லாம் உங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களிலே, படிப்பு தொடர்பான விஷயங்களிலே குழந்தைகள் நல்ல இன்வால்மெண்ட்டாகி படிக்கிறதும் நல்ல மொமெண்டம் கொடுக்கறதும் தெரிகிறது. சுக்கிரன் சூரியன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதனாலே கவலைகளும் மருத்துவ செலவுகளும் வம்பு வழக்குகளும் உங்களை விட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தினே புதன் அஷ்டமி என்கிற 12ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமி, கால பைரவ அஷ்டமி என்பது பைரவரின் வழிபாட்டை நிறைய செய்யும்போது சாயங்கால வேளையில் 4 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளர பைரவரை விளக்கு போட்டு நைவேத்தியம் செய்து, பூசணிக்காயில் விளக்கு போடுறது, நெய்யில் விளக்கு போடுறது, நல்லெண்ணெயில் விளக்கு போடுறது, பஞ்சு திரியிட்டு விளக்கு போடுவது, இப்படி விளக்குகளையெல்லாம் போட்டு அவரை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நிச்சயமாக பலவித திருஷ்டி தோஷங்களிலிருந்தும், பகைவரிலிருந்தும், எதிரிகளிடமிருந்தும் நல்ல விடுதலை கொடுக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையின் சுபிட்சத்தை நீங்கள் என்றும் நிம்மதியாக அடையலாம். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.